நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் முக்கியம். ஞானத்தை முதலாவது நம்ம சம்பாதிக்கணும். அது மாத்திரம் பத்தாது, ஞானத்தோடு கூடிய புத்தியும் நமக்கு அவசியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ நமக்கு கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு 1:19 நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருங்கள்னு சொல்லுது. இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஸ்லோ டு ஆங்கர். அது ரொம்ப முக்கியம். அதனால் குடும்பத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கோவப்பட்டு வார்த்தை விடாதீங்க. ஆண்டவருடைய வசனம்தான் ஞானம். புத்தி என்ன தெரியுமா? இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கடைப்பிடிக்கணும். அதனால் ரியல் டைமில் யாக்கோபு 1:19 பிரகாரம் நடக்கிறது தான் ஞானத்தோடு கூடிய புத்தி. இதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. ஞானத்தை சம்பாதியுங்கள், அதோடு சேர்த்து புத்தியையும் சம்பாதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.